அப்பதான் என்ன நடந்ததுன்னே காட்டுறாங்க. ஃபர்ஸ்ட் இவ்வளவு புள்ளி பண்ணிருப்பாங்க இல்லையா, அதுக்கப்புறம் இவ்வளவு ஃப்ரெண்டும் சேர்ந்து போய் பயங்கரமா குடிச்சிருப்பாங்க. அப்ப ஃப்ரெண்டு கிட்ட தான் சொல்லியிருப்பா, அவன் எனக்கு எவ்வளவு அளவு அசிங்கப்படுத்திட்டான், நான் கண்டிப்பா சும்மா இருக்க மாட்டேன், எனக்கு என்ன யாருமே கிடைக்க மாட்டாங்க, நான் இன்னைக்கு நைட்டே பாரு ஒரு பையன் கூட இருக்க போறேன் அப்படின்னு சொல்லியிருப்பா. ஃப்ரெண்டுக்காரி தான் சரி சரி நானே உனக்கு அரேஞ்ச் பண்றேன் அப்படின்னு சொல்லி ரூம் அரேஞ்ச் பண்ணி அங்க அனுப்பி வச்சிருப்பா. ஹீரோ பாத்ரூம்ல குளிச்சிட்டு இருக்கான். அந்த சவுண்ட் கேட்ட உடனே சரி நம்ம காசை வச்சுட்டு இங்க இருந்து அப்படியே எஸ்கேப் ஆயிடலாம், அவனோட முகத்தை கூட பார்க்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு வேக வேகமா கிளம்புறான். அந்த டைமுக்கு ஹீரோ வந்துடுறான். உனக்கு எத்தனை வயசு ஆகுது, நீ 18 வயசு தாண்டியா இல்லையா அப்படின்னு சொல்லி கேக்குறான். என்ன நீங்க நீங்க இந்த மாதிரி எல்லாம் என்ன இன்சல்ட் பண்ணக்கூடாது, உங்க வேலை என்னவோ அதை மட்டும் தான் நீங்க பாக்கணும். எனக்கு 20 வயசு ஆச்சு, நான் காலேஜ் படிக்கிறேன். சோ நான் அடல்ட் தான், இதெல்லாம் நான் பண்றதுல எந்த ஒரு சட்டப்படி குற்றமும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு சண்டை போடுறான். அதுக்கு உடனே அவன் என்ன சொல்றான்னா, தயவு செஞ்சு இனிமே இந்த வேலை எல்லாம் பார்க்காத, படிக்கிறேன்னா கண்டிப்பா படிக்கிறத மட்டும்தான் நீ பார்க்கணும் அப்படின்னு சொல்லி அட்வைஸ் பண்றான். ஹீரோயினுக்கு கடுப்பாகுது. ஐயோ இவன் கிட்ட மானமே போச்சு அப்படின்னு சொல்லிட்டு சரி இதாங்க காசு பிடிங்க அப்படின்னு சொல்லி ஹீரோயினும் நீட்டுறா, அவனும் நீட்டுறான். இது பாருங்க, இந்த காசு ரொம்ப கம்மியா இருக்கு அப்படின்லாம் நினைக்காதீங்க. நான் என்ன பண்றது, என்கிட்ட இவ்வளவு காசு தான் இருக்கு, நான் ஜஸ்ட் ஸ்டூடெண்ட் தானே. அது மட்டும் இல்லாம நீங்க ரொம்ப ஒண்ணும் எங்காலாம் இல்ல, வயசானவரா தான் இருக்கீங்க, அதனால உங்களுக்கு இந்த காசு போதும் அப்படின்னு வேற சொல்லிடுறாளா. ஹீரோக்கு அது ரொம்ப ஆக்டிங் ஆயிடுது. அடியே என்னடி நீ நினைச்சு என்னை பத்தி பேசிக்கிட்டு இருக்க, நான் யாருன்னு உனக்கு தெரியுமா இதான் அப்படின்னு சொல்லிட்டு அவனோட விசிட்டிங் கார்டை எடுத்து கொடுக்கறதுக்கு பாக்குறான். ஐயோ எனக்கு விசிட்டிங் கார்டு எல்லாம் தேவையில்லை, அடுத்த வாட்டிலாம் உங்களை நான் பார்க்க மாட்டேன், நான் இந்த மாதிரி விசிட்டிங் கார்டை வச்சிருக்கிறத பார்த்தாங்கன்னா என்ன ரொம்ப அசிங்கமா நினைப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு வேக வேகமா அங்க இருந்து போயிடுறா. அடி பாவி, இந்த சைனாலேயே 3வது பணக்காரனா என்ன ஒரு கால் பாயா நினைச்சு இவ்வளவு அசிங்கப்படுத்திட்டு என் காடையும் தூக்கி போட்டுட்டு போயிட்டியேடி அப்படின்னு சொல்லி மொத்தமா அசிங்கப்பட்டு ஹீரோ நின்னுகிட்டு இருக்கான்.